ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு கைமணம் ஷோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்றதை தாண்டி எல்லா வாரமும் எக்ஸைட்டிங்காக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான இடத்த தேடி தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த இடத்த பார்த்த உடனே உங்களுக்கு இடி மின்னலை தாண்டி ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே தான் நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம். இந்த பகுதியை பார்த்த உடனே இங்கே என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு சுவாரஸ்யம் ப்ளஸ் இங்கே எங்கே சமைக்க போகிறோன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது எல்லாமே எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்றதையும் பார்ப்போம். இந்த காட்டு பகுதியில் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் நீங்களும் என் கூட வாங்க, போயிட்டு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் சேஃப்டி முக்கியம். அதுக்காக நாம் எடுக்க போகிறது தான் திருப்பாச்சி அருவாள். ஏதாவது வந்ததுன்னா வெட்டி சாய்க்கிறோம், முடிஞ்சால் வெட்டி சாய்க்கிறதே சமைக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஓ சாரி, இந்த இடத்துல கண்ணாடி போட்டுட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒரு கெத்து இல்லையா? ஸோ அப்படி கண்ணாடி போட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம், சமைக்கிறோம். வாங்க போகிறோம். போகிற இடத்துலையே நம்மளுக்கு களிமண் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ இதை வச்சு கூட ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வாவ், களிமண் தான். ஸோ இப்போ களிமண் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றதுனால இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து மேபி ஏதாவது ஒரு மிருக வகைகள் இல்லை பறவை வகைகள் கிடச்சிதுன்னா அதை இதுக்கு மேலே கோட் பண்ணி சுட்டு கூட சாப்பிட்லாம். இது ஒரு ஐடியா தான். வேறு என்னென்ன கிடைக்குதுன்றது பார்ப்போம் வாங்க. இந்த காட்டு பகுதியை பார்த்தா சமைக்கிறத விட பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்ணாடி போட்டதுனால என் கண்ணில் தெரியுது, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பயம் இல்லாமல் என் கூடயே வாங்க, நாங்களும் பயம் இல்லாமல் உங்களுக்காக சமைச்சு காட்டுறோம். கேட்டுச்சா உங்களுக்கு? அந்த குயில் சத்தம் கேட்குதா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. குயில் சத்தம் பயங்கரமாக கேட்குது. இதுதான் காட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இயற்கையோட ஒன்றிட்டோம். பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த கொடை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொடையை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங்க்கு தேவையான விஷயத்தை போகிற வழியில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதை வச்சு குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ மெயின் என்னென்னா, அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்க்கு தேவையான விஷயம் தான் தேட்டை பார்த்து எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இது யூஸ் ஆகும்னு எனக்கு நினைக்கிறேன். அதனால் எடுப்போம். இந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் யாருக்குமே தெரியாது போல் அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடாக இருக்குது. அதனால் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது. இங்கே உள்ள குருவி சத்தம்லாம் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. சீக்கிரமாக போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்ததுலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக வெளிச்சம் கிடச்சிருக்கு. இந்த வெளிச்சம் கிடச்சோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடச்சிரும். இடம் கிடச்ச இடத்துல ஒரு அட்டகாசமான டிஷ்ஷை சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். வாவ், நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து சமைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் இந்த இடத்துல தான் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்றது இந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சமைக்க போகிறோம். என்ன கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு அதை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. என்ன பயங்கரமாக அங்கே ஒரு சலசலப்பு இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான காட்டுக்கோழி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பிடிச்சாச்சு. வெறித்தனமான காட்டுக்கோழி கிடைக்காதனால நாம் வாங்கிட்டு வந்த கோழியை குக் பண்ண போகிறோம். ஸோ காட்டுக்கோழி தான் தேடினோம், கிடைக்கல. அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்த கோழியை வாங்க ஒரு சூப்பராக பார்பிக்யூ ஸ்டைலில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்பிக்யூக்கு நம்ம கறியை போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த கறி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொளுத்தி கத நெருப்பை ரெடி பண்ணுறோம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே சிக்கனுக்கு தேவையான விஷயங்களையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வாங்க இதை கொளுத்தலாம். பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நல்லா
தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஸ்லோவாக எரிஞ்சு நம்ம பார்பிக்யூக்கு போடுற மாதிரி நல்லா நெருப்பு கனகனகனன்னு ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு தேவையான மேரினேஷன், அதாவது மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். அந்த சிக்கன் மசாலாவில் நம்ம இருக்கக்கூடிய தூள், அதாவது நம்ம நார்மலாக அடுப்பாங்கரில் யூஸ் பண்ணக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பெஷல் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அட்டகாசமான பார்பிக்யூ சிக்கனை நம்ம இந்த மேரினேஷனில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான தயிரை ஆட் பண்ணுறோம். தயிருக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இந்த கோழிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சம் காரத்துக்காக பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இதில் தயிர், அது கூட வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக மிளகு தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். எந்த அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம மல்லித்தூளையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கரம் மசாலா, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சிக்கனை சேர்த்து மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். இந்த ஆயில் சேர்க்க பார்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த கலரில் இருக்குது இல்லையா, பார்பிக்யூவோட கலர், அதை தாண்டி இந்த மசாலா எல்லாமே மர்ஜ் ஆகி குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு, அதாவது அதோடைய மசாலா. இப்போ சிக்கன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் நம்ம கத்தியால் கீறி விட்டுக்கிட்டு இந்த மசாலாவை அதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். கால் தான் மெயினாக வந்து பார்பிக்யூ பண்ண பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்துடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா டீப்பாக நம்ம ஒரு கீறி விட்டுக்கிட்டா தான் அந்த மசாலா உள்ளவும் போகும், அதே சேம் டைம் நல்லா வேகவும் செய்யும். ஸோ கால் மட்டும் நல்லா கீறி விடுங்க, ரெண்டு சைடுமே. அதேமாரி இந்த சைடும் நல்லா நம்ம கீறி விட்டுக்கணும். இப்போ இந்த மசாலாவை உள்ளே போகிற மாதிரி நல்லா நம்ம சிக்கன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனுக்கு நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணணும். திருப்பினதுக்கப்புறமா பின்னாடி நம்ம கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு நல்லா நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு இலையில் போட்டு நல்லா ரேப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா களிமண், அதை போட்டு பேக் பண்ணி பார்பிக்யூவில் சுட்டு எடுத்தோன்னா நம்ம அருமையான காட்டுக்கோழி ரெடி ஆகிடுவார். மேரினேஷன் நல்லா உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நீங்கள் இறங்கினா தான் அந்த காரம் வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். வாவ், இப்போ சிக்கன் சூப்பராக நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். இதை நம்ம இலையில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நம்ம இங்கேருந்து இலையிலேயே அப்படியே வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ மசாலா சட்டியில் இருக்க எக்ஸ்ட்ரா மசாலாவையும் எடுத்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சிக்கன் சூப்பராக பேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே சீல் பண்ணுறதுக்காக களிமண் இட்டு வந்தோம் இல்லையா, அதை நல்லா குழச்சி இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தீ மூட்டினதில் நல்லா போட்டு வாட்டி எடுக்க போகிறோம். வாங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அங்கே நம்ம பார்பிக்யூ பிட் கணன்னு எரிஞ்சிட்ருக்கு. நம்ம சிக்கன் பேக் பண்ணுறதுக்கு களிமண்ணை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்பிக்யூ மேலே வந்து நம்ம சிக்கனை போட்டுட்டோம். இது நல்லா அட்லீஸ்ட் ஒரு 1 hour ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம அந்த நெருப்பெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ தகன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கூல் பண்ணிவிட்டு எடுங்க. இந்த மாதிரி பண்ண பார்த்து உடனே எடுத்துடாதீங்க அவசரப்பட்டு. அதுக்கு நம்ம சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விடணும் அது ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் 2 hours இதே மாதிரி நம்ம போட்டு அனலில் வாட்டி எடுத்துட்டோம். இது நேரம் குக் ஆகிருக்கும். குக் ஆகிறதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். இப்படி தட்டை பார்த்து உங்களுக்கு இது பார்த்தீங்களா, நல்லா களிமண் போட்டது எல்லாமே குக் ஆகி ஆல்மோஸ்ட் செங்கல் மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே இருக்க பேக்கிங் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எடுத்த உடனே தனியாக வச்சிடணும். தனியாக வச்சுட்டு இலையில் இருக்க சிக்கனை தனியாக வச்சதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இலையில் இருக்க சிக்கன் நம்ம பிரித்தோன்னா எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு புகை வந்துக்கிட்டே இருக்குது. சிக்கன்லாம் குக் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக சைடில் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா புகை வந்துக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் அடக்கிறதுக்காக. இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இல்லையா, அதை நம்ம ஒரு சைடில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் கையில் வந்து ஓப்பன் பண்ண பார்த்து சூடு அதிகமாக இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தகன்னு ஹாட்டாக இருக்குது சிக்கன். இந்த மாதிரி எடுக்கிற டைமில் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னால் கொஞ்சம் சூடு தாங்க முடியும், அதனால் அந்த ஸ்டேஜில் எடுத்துறேன். இதே இடத்துல வச்சு பிரிக்காததுக்கு 2 ரீசன். ஒன்று, அந்த மண்ணில் அந்த சிக்கன் பற்றக்கூடாது. அந்த மண்ணெல்லாம் பட்டால் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கான்றதுனால நடுவில் இருக்க இலைப்பகுதியில் இருக்க சிக்கனை மட்டும் எடுத்து நாம் ஒரு சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இலையை பிரித்து பார்த்தோன்னா எப்படி ரோஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சட்டிக்கு இதை மாற்றியாச்சு. இது எப்படி குக் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். வாவ்! ஸோ மேலே நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி இங்கே சார்கோல் இருக்கிறதுனால இன்னொரு குச்சியில் போட்டு லைட்டாக வாட்டுறதுனா இன்னும் நல்லாவே ட்ரையாக சூப்பராக ஸ்மோக்கி ஃப்ளேவர் இன்னும் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதனால் இதை எடுத்து நம்ம ஒரு ஸ்டிக்கில் போட்டு லைட்டாக இன்னும் வாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாங்க திருப்பி அதில் நம்ம ஒரு குச்சியில் கோத்துட்டு குக் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கன் அருமையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஃபைனல் டச் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், குத்தியாச்சு. வாவ், சூப்பர்.
சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பின்னாடியும் நம்மளுக்கு அந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து எப்படி குக் ஆகிருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வேணும் அந்த டைமிங்கில் ஆயில் பிரைசிங்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும்னா இன்னும் சில்லி ஆயில் கூட ரெடி பண்ணி மேலே போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நேச்சுரல் ஒரு பிளேட் வேணும் இல்லையா? இதுதான் நம்ம பிளேட். இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம். வா, நம்ம பிளேட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் அங்கே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூப்பராக சிக்கன் ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பனை ஓலையில் நம்ம சிக்கன் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் பார்த்தாலே நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ப்ளஸ் குக்கானால் தான் இந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு லெக்கும் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர். சிக்கனை பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை இந்த மாதிரி ஒரு குக்கிங்கோட இந்த மாதிரி ஒரு இடத்துல செஞ்சு சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஃபுட்டுன்றதை தாண்டி இது ஒரு அட்வென்ச்சர்னு தான் சொல்ல முடியும். இப்போ சிக்கன் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், குக் ஆகிருக்குமா குக் ஆகலையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த லெக்கை புட்டாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. ஏன்னா சிக்கன் பார்ட்டில் வந்து உங்களுக்கு லெக் குக் ஆகிறது தான் கஷ்டம். எஸ்பெஷலி இந்த மாதிரி பார்பிக்யூ இதெல்லாம் எடுத்தோன்னா பாருங்கள், உடச்ச உடனே எப்படி குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ லெக் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பிரெஸ்ட் எல்லாமே குக் ஆகிருக்கும். ஜூஸியாக அதுலேருந்து தண்ணிலாம் உங்களுக்கு சொட்டுறதை பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர ஜூஸியாக செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோவாக குக் பண்ணி அந்த டைமிங் கொடுத்தீங்கன்னா அந்த டிஷ்ஷஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே வந்திருக்கும். இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.